இந்த வெயிலில் வந்துட்டு நான் நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நான் வண்டிக்குள்ளே இருந்து புழுக்கம் பயங்கரமாக சூடாக இருந்தது. ஹீட்டு தாங்க முடியாமல் நான் அங்கேருந்து வெளியே இருந்து நடக்க ஆரம்பித்தேன். நான் டிநகர் ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கேன். இது வந்துட்டு ஒரு நிறைய மரங்கள் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் தான். அந்த ஸ்ட்ரீட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இந்த வரிசையில் தான் வண்டியை விட்டுருக்கேன். வண்டி விட்டு தான் வந்துட்டு சிட்டி பக்கத்தில் வந்து பாண்டி பஸ் ஸ்டார்டிங்க்கு நான் அதை காட்டுறேன். நான் நடக்கிற இடத்த அப்படியே நீங்கள் பாருங்கள். இப்போ தெரியுதா நான் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்கூல் காம்பவுண்டு. இது வந்துட்டு விளர்ச்சாலை. இப்படியே நடந்து நான் இப்படியே போனேன். ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா பாண்டி பஸார் பக்கத்தில் போகலாம். அங்கே போனால் வந்துட்டு டைம் பாஸ் ஆகும். ஆனால் ரொம்ப சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய கடைகள், நிறைய ஆள் கூட்டம், ஷாப்பிங் எல்லாம் பண்ணதுனால நமக்கு அதை வந்துட்டு ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். எனக்கு நெக்ஸ்ட்டு சவாரி வந்துட்டு 1:30க்கு ஒரு ஆள் கூப்பிடலான்னு சொன்னாங்க. கூப்பிட்றதுக்கு இன்னும் காணும். இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. அவங்க கூப்பிட்டா ஒரு 400 கிடைக்கும். அப்படியே நான் வந்துட்டு பெருங்குடி வேளாச்சேரி சைடு போயிடுவேன். அங்கிருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு தான் இங்கே ட்ராப் பண்ணேன். எனக்கு வேறு எந்த ஒரு சவாரி இல்லைனால தான் வந்துட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கேன். இது பாருங்கள், நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா பாண்டி பஸாருக்கு போகிற இடம். பாண்டி பஸார்னு சென்னையிலே வந்துட்டு ரொம்ப ஷாப்பிங், ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான். நான் பக்கத்து ஸ்ட்ரீட்லேருந்து ஜஸ்ட் அந்த பாண்டி பஸார் ரோடுக்கு போகிற வழி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். சார் வாட்ச் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணும்போது லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சூட்லேயும் இந்த மாதிரி மரம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த வெயிலுக்கெல்லாம் ஹீட்டெல்லாம் தாங்கல, உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தால் இந்த ஆட்டோக்கார எங்களை மாதிரி கேப் டிரைவர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் மெயின் ரோட்லலாம் எங்கள் வண்டி விடக்கூடாது, கொஞ்சம் ஓரமாக விடணும். நான் டெய்லி இந்த வழியாக வரும்போது இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துல கொஞ்சம் முடியாதவங்க, யாருமே இல்லாதவங்க இங்கே இருப்பாங்க. இவங்க தான் இந்த இடத்துல பொதுவாக எப்பவுமே இருப்பாங்க. ஒரு தாத்தா கூட இருப்பார், அவர் ஒரு நாய் கூட இருப்பார். நாய் எப்பவுமே அவர் கூட படுத்துருக்கு. இன்றைக்கி அந்த நாயை காணும். சரி, நான் இப்போ வந்த விஷயம் சொன்னேன். கரெக்டாக நமக்கு ஜாக்கி ஐ பிளானட் அப்படின்னா 1-2 ஸ்டாப்பு தெரியுது. என்னால் நடக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்குது. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நடக்கும்போது. இந்த இடத்துல வரும்போது எனக்கு ரொம்ப பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய ஷாப்பிங் ஏரியாவாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஆள் கூட்டமான ஒரு ஏரியாவை பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் வந்தால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் தெரியாது, நான் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய சேனலுக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப மூச்சு வாங்கினால என்னால் நடக்க முடியலை. இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் எப்போவுமே வந்துட்டு ஆள் கூடுதலாக தான் இருக்கும். கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த ஹோட்டலில் விதவிதமாக ஐட்டங்கள் இந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க. அதனால் நிறைய ஆள் இருக்கும். வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஜாக்கி ஐ பிளானட் இந்த ட்ரெண்ட்ஸ் HB பெட்ரோல். இது வந்துட்டு அதோட மிடில் சொல்லலாம். ரைமண்ட்ஸ் கூட இருக்குது. இது பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் இந்த பாண்டி பஸார் ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு இருக்கோம். இந்த ஏரியா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் என்னால் இங்கே வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் நடந்தால் கொஞ்சம் ஏரியா பார்க்கலாம். கொஞ்சம் ஏசி காற்று கூட வாசலில் போனால் வாங்கலாம். வாசனையாக இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்குது ட்ராவல் டெக்ஜி சேனல். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஊர் பஸ் மாதிரி எங்கேயும் சிங்குலர் பஸ், லேடிஸ் பஸ் போகுது. பாருங்கள், பாண்டி பஸார் ஆலமரம் ஒன்று இருக்குது. விழுதெல்லாம் சூப்பராக வெட்டி விட்டுருக்காங்க. அது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. அது வெளியில் ஆட்டோக்காரங்கள் அவங்க சவாரிக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. இதோட பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஸ்பேசியஸாக நடக்கிறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய தர ஓடெல்லாம் போட்டிருக்காங்க. இது ஒன் வே. இந்த ரோடு வாய்ச்சலாம் எப்படின்னா போத்தீஸ் அந்த சைட்லேருந்து வரக்கூடிய ரோடு இது வர்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இங்கேருந்து போகிறதுக்கு யூஸ் ஆகாது. நாய் கூட படுத்துருக்கு பாருங்கள், நிழல்ல சூப்பராக படுத்துருக்குது. உங்களுக்கு டாய்லெட்டு போகணுன்னா இந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்குது. ஒரு ஸ்மார்ட்டான டாய்லெட் தான், பிரச்சனை இல்லை. பாண்டி பஸாரில் வந்தாலே HB பெட்ரோல் பம்ப் தாண்டினா ஒரு டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டு கண்டிப்பாக இங்கே வந்த அவசரத்துக்கு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் வீடியோ கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் கவர் பண்ண முடியாது. ரொம்ப மூச்சு வாங்குது. இதுக்கப்புறம் வீடியோலேருந்தா போனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏரியா நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளால் நடக்க முடியாது. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் படுற கஷ்டம் வேர்வே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த சூட் டைமில் மெட்ராஸில் ரொம்ப கஷ்டம். ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு வீடியோவில் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.